நம்ம மல்லி பண்ண காரியத்தினால இப்ப எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. இவ வந்து ரேணுகா கிடையாது, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சதுனால, இப்போ கதிரேசனே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு தான் பொண்ண, அதாவது தான் பொண்ணா இருந்த சுடர இப்ப கைது பண்ண சொல்லிட்டாரு. இதனால சுடர அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அவ பண்ண காரியத்தினால. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்க போய் பார்ப்போம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு கன்ஃபார்மா தோணிடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த இதுல வந்து விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தங்கச்சி இப்படி சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இன்னும் தீவிரமா வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மல்லி ஆ மனோகரன்ட்ட சொல்லி செக் பண்ண சொல்லிட்டாங்க. மனோகரன் கரெக்ட்டா அங்க போய் சிசிடிவி கேமராவ எடுத்துட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்துட்டு இருக்க. இங்க வந்துட்டு இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு. இந்த சுடர் தான் வந்து விஷம் கலந்திருக்கா அப்படின்ற மாரி மல்லி சொல்லவுமே, உடனே கதிரேசனுக்கு கோவம் வந்துடுது. ச்சீ! உன்ன வந்து அவ தான் கூட்டு வர சொன்னா. நீ அவ மேலயே குறை சொல்றியா? இன்னொரு வாட்டி ஏதாவது சொன்னனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாரி கதிரேசன் கத்தவுமே, உடனே அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு. ஐயையோ! சாப்பாட சாப்பிட்ட காக்காலாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் விஜய் சொல்றாரு, இவ சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லவுமே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன மாப்பிள நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாரி சொல்ல, ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் இது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து தூக்கி வாரி போட்டுறது. அவருக்கு என்ன பண்றது போறதுன்னு சுத்தமா புரியல. நிஷாலாம் கேட்குறாங்க, "என்னக்கா இதெல்லாம்? என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, நிஷா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத நிஷா, நம்பாத நிஷா அப்படின்ற மாரி சொல்ல, "எப்படிக்கா நம்பாம இருக்க முடியும்? நீ நீ சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டு தான் அது செத்துருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சீ நிறுத்துடி! எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே வந்து ட்ராமா போட்டுட்ருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா மனோகரன் கால் பண்றாரு. மனோகரன் கால் பண்ணி, "மல்லி உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அத பாரு மல்லி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல பார்த்தா, கரெக்ட்டா இவ வந்து அந்த பாய்சன் வாங்க போனது. ஏன்னா, இங்க வந்து இவ சமாளிச்சுட்டு இருக்கா. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த மல்லி தான் என்ன கோத்து விட்றா. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்ற மாரி சொல்ல, புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுச்சு அப்டின்ற மாரி சொல்லவுமே, இன்னும் ஆதாரத்துக்காக மல்லி வந்துட்டு காட்டுறாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க. அவ தான் போயிட்டு அந்த அந்த கெமிக்கல வாங்கியிருக்கா. உடனே வந்து கதிரேசனுக்கு கோவம் வந்துடுது. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்ற மாரி கேட்க, "அப்பா இல்லப்பா, இல்லப்பா, இல்லப்பான்னு" சொல்ல, "ச்சீ! இதுக்கு மேல நீ என்ன தயவு செஞ்சு அப்பான்னே கூப்பிட்றாத. நான் உன்னை எப்படி நம்புனேன்? கடைசியில இப்படி கால வாரி விட்டுட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாரு கதிரேசன். அப்பதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. விஜய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே உடனே ஃபோன் பண்ணி, "நானே இவள சொல்றேன். நானே இவ என் பொண்ணு இல்ல. இவள வந்து கைது பண்ணிட்டு போங்கன்னு நானே சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவுமே, சுடருக்கு என்ன பண்றது போறேன்னே தெரில. வசமா சிக்கிட்டா. தப்பிக்கவே முடியாத அளவுக்கு சிக்கினதுனால, ஐயையோ! நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே! எப்படி இதுலேருந்து வெளிய வர்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு மல்லி சொல்றாங்க, "இவள இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது. இவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை குடுத்தே தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னம்மா பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி சொல்ல, நான் சொல்றேன் இவளுக்கு என்ன தண்டனை குடுக்கலாம் போலான்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாரி மல்லி சொல்லவுமே, "என்ன குடுக்கலாம் சொல்லு." அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் வந்து இவள போலீஸ்கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட விட்டு, இவள ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்பதான் வந்து மல்லிக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து தோணுது. இவ எல்லாரையும் கொலை பண்ணிட்டு, என்ன வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் என் பேக்குல வந்து அந்த மருந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரிய வருமே எல்லாருக்குமே கேர் ஆயிடுது. என்னடா நடந்துட்டுருக்கு? என்ன மல்லி என்னென்னமோ சொல்றா அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதாங்க எல்லாருக்குமே எல்லா உண்மையுமே தெரிய வருது. இவ பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாமே வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுமே போலீஸ் வந்து இவள இவ்ளோ பெரிய வேலை பண்ண முயற்சி பண்ணல, உனக்கு மரண தண்டனை தாண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சுடர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. சுடருக்கு என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, அவளை விடுற நிலைமையிலே இல்லை. ஏன்னா அவ பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிறைய பண்ணதுனால இப்போ வந்து சுடர் வந்து நிறைய பிரச்சனையை வந்து அனுபவிக்க போகிற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம மல்லி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் எப்போ உங்கள் எல்லாரையுமே வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாலும்
இதுக்கு மேலே இவளை நீங்கள் வச்சுருந்தா சரி வராது, இவளை எப்படியாச்சும் வந்து அடித்து துரத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு போடுறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெருசாகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம மல்லி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. இவ வந்து கேடிலையும் கேடி, சரியான கேடி. இவளை வந்து நம்பணுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி வந்து இவளை வந்துட்டு நம்ம எல்லாருமே அடிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம என்ன மல்லி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கு. கண்டிப்பாக நம்ம பண்ணணும், நம்ம பண்ணால் மட்டும்தான் வந்து சரி வரும், இல்லைன்னா இவன் நம்மளை ஏச்சிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து முழிச்சு போய் நிற்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி நினச்சது நடக்க போகுதா, இந்த சுடர் இல்லை இன்னும் அடுத்து என்ன பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்த மல்லி இப்போ வந்துட்டு இதுக்கு மேலேயாச்சும் நான் சொல்கிறத நம்புங்க கதிரேசன், நம்பலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப வந்து பொறுமையாக இருந்தாங்க, ஆனால் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவ பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்டான முடிவு போகிறாங்க. என்ன ஆக போகுது எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுடருக்கு நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அம்மா பார்க்கலாம்.